ஓகே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஏசி டூ டிசிய எப்படி ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர வச்சு கன்வெர்ட் பண்றத பார்க்க போறோம். இந்த வேலை ஏன் இப்டி நம்ம வந்து ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபால்ட் ஸ்டாக்ன்னு சொல்லி ஒரு சிமுலேஷன் ஆப் வெப்சைட் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கடுத்து பிராக்டிகலா நம்ம காம்போனன்ட்லாம் வச்சு சால்விங் பண்ணி பார்த்துட்டு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன் இத வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாரி சர்க்யூட்ட அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ எண்டுல வந்து ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ நான் வந்து எல்லா காம்போனன்ட்டையும் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு தேவையான காம்போனன்ட்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒன்னொன்னா அத நான் சொல்றேன். ஒரு ஒரு காம்போனன்ட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத ஒரு சின்ன ஏசி கரண்ட் இங்க குடுத்துரும். லோடு வந்து நான் 120 ஓம்ஸ் லோடா எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறது 2.2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இது வந்து நான் போலரைஸ் கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு ஏசி கெப்பாசிட்டர் சொல்லலாம். இது ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா லிமிட் பண்ணும் வோல்டேஜ், அதாவது கரண்ட் வந்து லிமிட் பண்ணும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து 400 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு ஏசிக்கான போடுற ஒரு கெப்பாசிட்டர். அதுக்கடுத்து கீழே வந்து ரெசிஸ்டர் பார்த்தோம்னா 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணோம்னா இதோட கெப்பாசிட்டர் இருக்கிற சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து இதுவும் வந்து வோல்டேஜ் எமிட் பண்ணுறதுக்காக தான் லிமிட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதுதான் வந்து ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இந்த ரெக்டிஃபையர் இருக்கிறதுனால என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஒன்னொன்னையும் பிளாக் பண்ணும். ஒரு 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 அதாவது ஒரு சைடு போற வோல்டேஜை பாஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு வர வோல்டேஜை வந்து பிளாக் பண்ணி கொடுக்கும். இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1N4007 இந்த டயோடு தான் எடுத்திருக்கோம். இதோட வோல்டேஜ் லிமிட் பார்த்தோன்னா 100 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இதுக்கு சப்ளையா இன்புட்டா நம்ம கொடுக்க முடியும். இதை வந்து நம்ம வந்து ஒரு வகையான ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல எப்படி பார்த்தோம்னா ஆனோடு கேத்தோடு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லலாம்னா இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஏசி சிக்னல்லையும் இந்த சைடில் இருந்து நம்ம வந்து டிசி சிக்னலாக அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம் இந்த டயோடு இந்த ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பியூர் டிசியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தோன்னா 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இதோட வோல்டேஜ் மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தோன்னா 25 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கக்கூடியது. அதுக்கடுத்து இது வந்து ஒர்க்கிங் ஃபில்டர் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதாவது ஸ்மூத்தியாக வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ண கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரிப்பிள் இல்லாமல் கொடுக்கறதுக்காகவும் இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது சிக்னல்ஸ் பற்றி சொல்லலாம், இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு வீடியோவில் வந்து ஒரு வேவ் ஃபார்மோ ஒரு சிக்னலையோ எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையானதை மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோன்னா ஏசி சிக்னல் உங்களுக்கே தெரியும், வேவ் ஃபார்ம் இந்த மாரி தான் இருக்கும் ஏசி சிக்னலுக்கு. இது வந்து டிசி சிக்னல். இந்த டிசி சிக்னல் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஏன் இந்த அந்த மாரி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸும் இந்த ரிப்புளும் வந்து ப்ராப்பராக இல்லை. இங்கே வந்து நம்ம ஒரு 12 வோல்ட் ஜீனோ டயோட வந்து சேர்க்கலாம். ஆனால் நான் நிறைய யூடியூப்லேயும் சரி இல்லை நிறைய வெப்சைட்லேயும் சரி ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் தான் ஃபஸ்ட்டு அதை நம்ம அதுதான் நிறைய வந்து வீடியோவாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வச்சே நம்ம சொல்லலாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட அதாவது வந்து வோல்டேஜ் இம்பிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் இம்பிடன்ஸ் இப்போ நம்ம வந்து இங்கே மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்தோம்னா 230 வோல்ட் வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து இங்கே வந்து மேக்ஸிமமாக நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே டிசியில் வந்து மேக்ஸிமம் வோல்ட் எவ்வளோ கிடைக்குது பார்த்தோம்னா 11 வோல்டேஜ் காட்டுது. ஆனால் நம்மளுக்கு 12 வோல்ட் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம வந்து லோடுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் கொடுக்க முடியும் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு நம்மளுக்கு ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இது எப்பயுமே இந்த பிரின்சிபல் படி பார்த்தோன்னா ஏசி வந்து 230 வோல்ட்னா டிசி வந்து 12 வோல்ட் இருக்கணும். ஏன் இந்த மாரி இல்லைன்னா ஏன்னா வந்து அந்த இந்த மில்லி வோல்டேஜ் கூட கணக்கு எடுத்து தான் நம்மளுக்கு 12 வோல்ட்டாக வருது. அதுக்கடுத்து இதோட மில்லி ஆம்ப் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து வந்து நம்மளுக்கு இம்பிடன்ஸு, அதாவது வந்து வோல்டேஜ் ஆம்ப்பு. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து வோல்டேஜ் ஆம்ப் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஒன் ஆம்புக்கு டச் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இது ஒரு 1 ஆம்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
வேல்யூ. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டிசி அதாவது வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 வோல்டேஜ் வருது நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து ஷேர் ஆகுது வந்து 11 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு காட்டுது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியோட ஃபுல் டீட்டெயிலு. இப்போ நம்ம ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது வந்து தேரிக்கலாக வந்து சிமுலேட் பண்ணி பார்த்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், ப்ராக்டிக்கலாகவும் சரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அது ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் நான் வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசி வோல்டேஜுக்காக நம்ம வந்து அடாப்டரில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஏசி 230 வோல்ட்டை வந்து நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். ஃபேன் ஒன்று லோடுக்காக நம்ம ஒரு டிசி ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கியூட் இங்கே இருக்குது. நம்ம சர்க்கியூட் வந்து மேக் பண்ண அந்த ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏசியில் வந்து சப்ளை கொடுத்தாச்சு. ஏசிக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு சுவிட்சு மட்டும் போட்டு சப்ளை கொடுத்துருவோம். கொடுத்தோடனே பார்த்தோன்னா அது ஒர்க்கிங் கரெக்டாக ஆகுது. நம்மளுக்கு 12 வோல்ட்டு டிசி ஃபேன் வந்து ஒர்க் ஆகுதான் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை பற்றி ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருப்பேன். தியரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி. இதை வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இது யூஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டர் தான். அந்த கெப்பாசிட்டர் வந்து பேர்ன் ஆனாலோ அதாவது வெடிஞ்சாலோ ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்து அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். வீட்டில் இருக்க ட்ரிப்பர் இல்லைன்னா வீட்டில் இருக்க எல்லா காம்பனண்ட்டும் வந்து பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி நிறைய ரீசன்னால இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஒரு ஹியூமன் டச் உள்ள ஒரு காம்பனண்ட்டு நம்ம ஒரு சர்க்கியூட்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்தமாரி கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னதான் அது வந்து தியரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி அது ஃபுல் அதோட ஒர்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணாலும் ஒரு சில ரீசனுக்காக சில விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். அதில் இதுவும் இந்த ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் இது வெறும் நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸ்க்காக இந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்தமாரி சர்க்கியூட்டை வந்து நம்ம மேக் பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி இது வந்து நம்ம ஒரு சோர்ஸாக வந்து இது ஒரு வோல்டேஜ் கொடுக்குற ஒரு 12 வோல்ட் கொடுக்குற ஒரு சப்ளை வோல்டேஜ் கொடுக்குற ஒரு மெட்டீரியல் காம்பனண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாடலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா இது ஒரு சரியான ஒரு ஐசோலேஷன் இல்லை. இதை நம்ம வந்து ஒரு 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 பிசிபி டிசைனாக மேக் பண்ணி வச்சாலும் இது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பிசிபி டிசைனாகவும் இருக்காது. அதே போல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சர்க்கியூட்டாகவும் இருக்காது. இந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து டேஞ்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இது கரெக்டான ஐசோலேஷன் கிடையாது. ஏன் ஐசோலேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா செப்பரேட்டாக இதுக்கு வந்து ஒரு ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கணும்னா அதுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல்னா அதோட ஃபுல் ஒர்க்கிங் அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் பண்ணுற வைக்கிறது அதோட மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் தான். அந்த போல தான் இந்த சர்க்கியூட்டில் வந்து இந்த கெப்பாசிட்டர் போகிறதுனால நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கிறதுனால இந்த கெப்பாசிட்டர் வந்து தவிர்த்தணும். அதே போல் இந்த சர்க்கியூட்டும் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறது வந்து நிறைய நான் வந்து யூடியூப் வீடியோலையும் சரி நிறைய இதுலேயும் சரி இது வந்து நம்ம 12 வோல்ட்டாக கொடுத்து நம்ம சப்ளைவாக எடுத்துக்கலாம். 12 வோல்ட்டாக கொடுத்து எடுத்தாலும் இது வந்து வேஸ்ட்டு தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இப்போ அந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதோ பஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னோன்னா அந்த 12 வோல்ட் கொடுக்குற நம்ம சப்ளை கொடுக்குற அந்த காம்பனண்ட்டும் வந்து 12 வோல்ட் இல்லாமல் 230 வோல்ட் கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த 230 வோல்ட்டு போகிற அந்த சர்க்கியூட்டில் அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணது அது வந்து ஃபுல்லாகவே அது வந்து பஸ்டாக வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி நிறைய ரீசன்னால இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எனக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அதை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரிப்பர் யூஸ் பண்ணி அதெல்லாம் வீட்டில் ட்ரிப்பர் இருக்கிறனால நான் கொஞ்சம் பயடாமல் போட்டிருக்கேன். ஒரு சிலவங்க வீட்டில் வந்து ட்ரிப்பர் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தால் இருக்கிற ஸ்டெபிளைசர் எல்லாமே வந்து பஸ்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. டிவி வீட்டில் இருக்க எல்லா அப்ளையன்ஸும் வந்து பாதிப்போம் இந்த ஒரு சர்க்கியூட்னால. அதனால் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தவிர்த்துடலாம்.
அதுக்கு பதிலாக வேற வேற யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இதுக்கு பதிலாக தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு 12 வோல்ட் 230 வோல்ட் டூ கன்வெர்ட் வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னோம்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தான் அஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு ஏன் வரும்போதே நம்மளுக்கு 12 வோல்ட் வர்றதுனால நம்மளோட சப்ளைக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தானே அஃபெக்ட் ஆகுறதுனால அதுதான் வந்து ஒரு ஒரு டிசைனுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். இந்தமாரி கெப்பாசிட்டரை இந்த ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி இந்த பிசிபி டிசைன் பண்ணுறதை வந்து நிறுத்திக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சேன். இந்தமாரி சர்க்கியூட் வந்து மேக் பண்ணி போடுறதையும் நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள், ஏன் வந்து இதை போடக்கூடாது, இதில் வெறும் எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணால் அப்படின்றதையும் ஷேர் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நிறைய நான் பிசிபி டிசைனை பற்றி தான் நிறைய வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். எனக்கு பிசிபி டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எலிபேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.